அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இறைவனின் சாந்தியும் சமாதானமும் உங்கள் மீது உண்டாவட்டுமாக. உங்கள் TN டிரைவர் இப்ராஹிம். அஸ்ஸலாமு அலைக்கும் ரஹ்மத்துல்லாஹி தஆலா வரகாத்து. மச்சான், இந்த தக்பக் ரோடை உள்ளது அனுப்பியிருக்கேன் மச்சான். சரியா புள்ளியை வச்சுருக்கிறேன். கோட்டை போட்டு ரோட்டை பற்றி உள்ள விஷயத்தையே என்ன செஞ்சுக்கிறீங்க, நம்மளுக்கு ஃபீட்பேக் சொல்லிக்கிறேங்க. மக்கள்களுக்கு அந்த ரோடை பற்றி உள்ள விழிப்புணர்வு ஏற்படுத்திக்கிறீங்க, பாதுகாப்பு விஷயத்தையும் சொல்லிக்கிறேங்க. என்ன நல்லவே மச்சான். அஸ்ஸலாமு அலைக்கும் ரஹ்மத்துல்லாஹி தஆலா வரகாத். அன்புள்ள தமிழ் நெஞ்சங்களே, நான் ஏற்கனவே பிரேமன் டு தாய்பு வரைக்கும் ஒரு ரோடு போட்டிருந்தேன். இப்போ அதுக்கு முன்னாடியே ஒரு ரோடு தக்குபச்சுங்கிற ஒரு ரோடை கண்டுபிடிச்சோம். காயல்பட்டன் என்னுடைய நண்பர், உயிர் நண்பர், நம்ம தாடி மச்சான் செல்லமாக அழைக்கக்கூடிய சாஹிப் அவர்கள் சொன்னார், நான் ஒரு கோடு போட்டிருக்கேன் மச்சான், நீங்கள் போய் ரோடையும் லைனையும் போட்டு வாங்கன்னாரு. சரி கொண்டாங்க, நம்மளை மாட்டி விட்டார். என்ன தெரியல, பார்த்தா இங்கேருந்து முவையாங்கிற ஊரில் கொண்டு அது விடுதுங்க. அதுவும் அதே மாதிரி தான், எந்த விதமான வண்டியும் கிடையாது, போக்குவரத்து எதுவுமே இல்லை. எத்தனை டிரைவருக்கு என்ன ஏதுன்னு தெரியும்னு எனக்கு தெரியாது. தயவுசெய்து நான் இப்போவும் சொல்கிறேன், தண்ணி ஊற்றக்கூடிய வண்டி, ஏற முடியாத வண்டி தயவுசெய்து யாரும் போயிடாதீங்க. யாருமே எதுவுமே கிடையாது. 2 குக்கிராமம் மட்டும்தான் இருக்குது அதில், அவ்வளோதான். நீங்கள் மற்றது வீடியோ பாருங்கள், நம்ம பாருங்கள், இதில் என்ன எழுதியிருக்கு பாருங்கள், நல்லா பார்த்துக்கிறங்க. சரியா, அங்கே பாருங்கள், இந்த மாதிரி நிறைய போர்டு இருக்கும், ரொம்ப கவனமாக இருக்கணும். அது மோசமான வளைவுகள் அது. ஏன்னா இங்கே உள்ள வண்டிகளினுடைய அமைப்பு அப்படி. அது லெஃப்ட் நம்ம பெண்ட் ஆகும்போது அப்படியே ஃபுல்லாக கேபின் பெண்ட் ஆகும், கண்டெய்னரும் சேர்த்து இழுத்துட்டு போயிடும். அதுக்காக தான் அந்த போர்டு. இங்கே பாருங்கள், இந்த இடத்துல இப்போ 100ல் நம்ம வந்துக்கிட்டு இருக்கிறோம்னா வண்டி 60-70க்கு வந்துடும். இங்கே பாருங்கள், ஸ்லோ பண்ணியாச்சு. ஏன்னா அந்த போர்டு வச்சுருக்க பற்றியெல்லாம் கரெக்டாக இருக்கும். இங்கே பாருங்கள், எவ்வளோ பெரிய டர்னிங் பார்த்தீங்களா, ரொம்ப டேஞ்சரு. எடுத்துக்கிறேங்க, மடாக்கா சிட்டி வந்துருச்சு. டே டைம் ஏற்கனவே போட்டிருக்கேன். இதை புரியுதா, இதான் மடாக்கா சிட்டி. நல்லா பாருங்கள், லெஃப்ட் சைடில் இருக்குது, அந்த போர்டு இருக்குது, மலைக்கு மேலே இருக்குது. இங்கே பார்த்துக்கிறங்க, தெரியுதா, இதான் மடாக்கான்னு இருக்குது ப்ளூ கலரில். அதில் ஒரு ரவுண்டப்பட்டு, இந்த ரவுண்டப்பட்டில் நீங்கள் லெஃப்ட்டு திரும்பிட வேண்டியது. புரியுதா, அந்த லெஃப்ட்டு அப்படியே திரும்பி போயிட வேண்டியதான். மடாக்கா சிட்டிக்குள்ளே அப்படியே வர வேண்டியதான். ஒரு 4-5 கிலோமீட்டரு அப்படியே வாங்க, உள்ளே வாங்க. 2-3 கிலோமீட்டர் இருக்கும், வாங்க. இந்த ஃபஸ்ட்டு இந்த டவர் கிடைக்கும். இந்த கடைக்கு வச்சுலாம் பெரிய டவர், ரைட்டில் பாருங்கள், பெரிய டவர் இருக்குது. இந்த டவரையும் தாண்டி நேரம் வாங்க. இந்த வலது பக்கம் இந்த போலீஸ் வண்டி நிற்க பற்றியலா, இது போலீஸ் வண்டி. சரியா, இந்த வலது பக்கம் பில்டிங்கு, இது போலீஸு. அப்படியே ரைட்டில் திரும்பிட வேண்டிதான். லெஃப்டில் ஒரு பாகிஸ்தானி ஹோட்டல் இருக்குது, அவ்வளோதான். இந்த ரைட்டில் திரும்பியாச்சுன்னா எங்கே உங்களுக்கு டீ ரோடு கிடைக்கும், அது வரைக்கும் எங்கேயும் நிற்க வேண்டாம். நான் ஏற்கனவே அந்த மடாக்கா சிட்டிங்கிற வீடியோலையும் பண்ணியிருக்கேன், பார்த்துக்கிறேங்க. இந்த ரைட் அப்படியே திரும்பிடணும், லெஃப்டில் இந்த ஹோட்டல் இருக்குது, பார்த்துக்கிறேங்க, மஞ்சள் போர்டில். புரியுதா, இந்த ரோடை பிடிச்சி நேராக வந்துட வேண்டிதான். அடுத்த மலை 40 மேலே போகுது. முன்னாடி ஒரு துபாய் வண்டி தான் போயிட்டு இருக்கு பாருங்க, ஏற முடியாமல் ஏறிக்கிட்டு இருக்கு வண்டி. எத்தனைக்கு போகுது அந்த வண்டி பார்த்துருமா? இப்போ நம்ம ஓவர்டேக் பண்ண முடியாது, ஏத்தாப்புல வண்டி தெரிய மாட்டேங்குது. 30க்கு வந்துருச்சு பாருங்க, துபாய் வண்டி, அபுதாபி. மடக்காலேருந்து தாண்டி வந்தோன்னே ரொம்ப மோசங்க, பார்த்துக்கிறேங்க. நிறைய ஒட்டகம் நைட்லேயும் மேயும், ரொம்ப கவனமாக இருக்கணும். தெரியுதா பாருங்க, அது அங்கே தான் நிற்கிற மாதிரி இருக்கும். ஒன்றை பார்த்து ஒன்று பார்த்த உடனே பாஸ் ஆகிருவோங்க. பாருங்க, நாங்கள் ஒன்று நிற்குது, நாங்கள் ஒன்று வரைக்கும் ரோட்டு வரமாங்கிறங்க. ரொம்ப உஷாராக இருக்கணும், குறுக்க பாஞ்சிரும். ஒட்டகத்தினுடைய மண்டையை அப்படித்தான், மூளை நிற்கிற மாதிரி இருக்கும், ஒரு துள்ளும் வந்துடுங்க. பாருங்க, தெரியுதா, ரோட்டில் இந்த கண்டெய்னர்னு இருக்கு பாருங்கள், இதுதான் அந்த கண்டெய்னரு. இது டீ ரோடு. இந்த டீ ரோட்டில் நம்ம இந்த வலது பக்கம் தாய்ப்புக்கு போனோம். தெரியுதா, இதுதான் தாய்ப்பு. இந்த ரோடு நல்லா பார்க்கணும். தாய்ப்பு செக் பாயிண்டில் கொண்டு விடும், 40 கிலோமீட்டர். இப்போ நம்ம டீ ரோட்டில் லெஃப்ட்டு திரும்பணும். அதாவது இந்த ரோட்டுக்கு பேர் என்னென்னா டக்பஜ் ரோடு. அதாவது மாகாணிங்கிற ஊரில் வரும், டக்பஜ் ரோடு. இப்போ நம்ம லெஃப்ட்டு போகிறோம். இதுதான் லெஃப்ட்டு. இது புது ரோடு தான், புதுசாக ரோடு கண்டுபிடிச்சிருக்கோம்.
இது தாய் செக் பாயிண்ட்லேருந்து 170 கிலோமீட்டர் மூவாயாங்கிற ஊரில் கொண்டு விடுது. இங்கேயும் கேமரா கிடையாது, ஒன்றும் கிடையாது. பார்த்துக்கிறங்க. இந்த ரோடு இப்படி லெஃப்ட்டு, டீ ரோட்டில் லெஃப்ட்டு திரும்பிடணும். இது புதுசாக கண்டுபிடிச்ச ரோடு. அந்த போலீஸ் ஸ்டேஷனில் வலது பக்கம் திருமணம்ல, அதுலேருந்து இந்த டீ ரோடுக்கு கரெக்டாக 98 கிலோமீட்டர் விழுந்திருக்கு. டீ ரோடு வேறு டீ ரோடு கிடையாதுங்க. அந்த டீ ரோட்டில் லெஃப்ட்டு திரும்பி போய்கிட்டு இருக்கோம். அவ்வளோதான். இதுதான் லெஃப்ட் சைடில் கிடைக்கும். புதுசு இங்கே பாருங்கள், இந்த மாதிரி வெள்ளை அடித்து வச்சுருக்காங்க. புதுசு எடை போடக்கூடிய மிஷின். இது புதுசாக கட்டிக்கிட்டு இருக்காங்க. அது தாண்டி ஒரு 5 கிலோமீட்டரில் ஒரு பெரிய பெட்ரோல் பம்பு பாருங்க. பெரிய பெட்ரோல் பம்பு இதுதான், வேறு எதுவும் கிடையாது. இதுதான் ஃபஸ்ட்டு பெட்ரோல் பம்பு. ரைட்டில் திரும்பினோடனே லெஃப்ட்லேயும் ஒரு பெட்ரோல் பம்பு இருக்குது, சிவப்பு கலரில். பார்த்துக்கிறீங்க. இந்த இடத்துல நீங்கள் ஃபஸ்ட்டு ரைட்டு திரும்பிட வேண்டியதான். பாருங்க, தெரியுதா? இப்போ அந்த பக்கம் பெட்ரோல் பம்பு, இப்போ லெஃப்ட்லேயும் பெட்ரோல் பம்புங்க பாருங்கள். வருதா? இந்த பக்கம் ஒரு பெட்ரோல் பம்பு. இப்போ நீங்கள் நேரம் போகணும். இப்போ நம்ம என்ன பண்ணுறோம், பாகிஸ்தானி ஹோட்டல் இதில் இருக்குது. சாப்பிட்டுட்டு அப்புறம் வீடியோ பண்ணலாம். அப்படியே அந்த பெட்ரோல் பம்பில் ரைட்டில் திரும்பணுமா, நான் சாப்பாடுக்கு நிப்பாட்டிட்டு அப்படி வண்டி எடுங்க. அதே ரோடு வந்துக்கிட்டே இருங்க. கரெக்டாக 8 கிலோமீட்டரில் ஃபஸ்ட்டு ரைட்டு லெஃப்டில் ஒரு பெட்ரோல் பம்ப் இருக்குது. நான் காட்டுறேன். அதில் திரும்பணும், ரைட்டில் திரும்பணும். அதான் டக்பஜ் ரோடு. 8 கிலோமீட்டரு ஃபஸ்ட்டு ரைட்டு திரும்பிடணும். இதுதான் டகபாஜ் ரோடு. நல்லா பார்த்துக்கிறங்க. இந்த போர்டு போட்டிருக்கு, நல்லா கிட்ட பார்த்துக்கிறங்க. டகபாஜ் ரோடு, புரியுதா? இதில் வந்து சந்தேகம் வந்தால் இங்கே பாருங்கள், லெஃப்டில் ஒரு பெட்ரோல் பம்பு. இந்த ஒரு பெட்ரோல் பம்பு தான் இருக்குது, புரியுதா? 8 கிலோமீட்டரு. அந்த பெட்ரோல் பம்பில் ரைட்டில் திரும்பி 8 கிலோமீட்டரில் ஃபஸ்ட்டு ரைட்டு திரும்பிட வேண்டியது. அவ்வளோதான், போய்கிட்டே இருக்க வேண்டியதான். நீங்கள் உங்களுக்கு ஒரு சந்தேகம் வந்துருச்சுன்னா, அந்த ரைட்டு திரும்பின உடனே ஒரு வெள்ளை போர்டு ஒன்று இருக்குது, இப்படி இருக்குங்க பாருங்கள். நல்லா பார்த்துக்கிறங்க. அதுதான் நோ கிராசிங் வென் தி வாட்டர் லெவல்னு. அதை வந்து ரொம்ப தாழ்வான ரோடு, அதில் மழை காலத்தில் தண்ணி நிறைய இருக்கும். அதுக்கு இந்த போர்டு. இது ஒரு எச்சரிக்கையாக உங்களுக்கு சொல்கிறேன். என்ன பார்த்துக்கிறங்க. ரைட்டில் திரும்பினோன்னு இந்த போர்டு. இனி நீங்கள் எங்கேயும் நிற்க வேண்டாம். எங்கே டீ ரோடு வருதோ அங்கே தான் போய் ரைட்டில் திரும்பணும் திருப்பி. ஓகே. அதாவது ஸ்பீட் ரெடியூஸ் நவுன்னு போட்டிருக்கு. நல்லா வந்துக்கிட்டு இருந்தேன். திடீர்னு இந்த போர்டு கிடைக்குது. சும்மா வைக்க மாட்டாங்க. என்னன்னு பார்த்துருவோம். என்னத்தை இங்கேயே பார்க்குறீங்க? யாரோ போர்டு போட்டு விட்டா நான் ரோட்டை போட்டுக்கிட்டு கிடக்கேன். எங்களுக்கு இதே வேலை. 41 வருஷமாக அந்த ரோட்டை பார்த்துக்கிட்டு தான் அலைகிறேன். ஏதாவது எங்களுக்கு ஒரு சலிப்பு வருதா சொல்லுங்கள். அதான் தொழில். அங்கே பாருங்க, சும்மா போர்டு வைக்க மாட்டாங்க. இங்கே பார்த்தீங்களா, ஸ்ட்ரைட்டாக வந்துக்கிட்டு இருந்த ரோடு அப்படி பெண்ட் ஆகி ரைட்டில் போகுது பாருங்கள். அதாவது இங்கிலீஷில் இசட்டுன்னு சொல்லுவாங்க. பாம்பு வளைவு வலது, பாம்பு வளைவு இடது, அந்த மாதிரி. அதனால தான் அங்கேயே எச்சரிக்கை கொடுத்துருக்கான். ரொம்ப கவனமாக ஸ்லோ பண்ணிக்கணும். பாருங்கள் ரோடு எப்படி வந்து எப்படி போகுது பார்த்தீங்களா. அதனால் போர்டெல்லாம் கொஞ்சம் பார்த்து கொஞ்சம் கவனமாக ஓட்டிக்கிறங்க, சரியா? ஓகே. இனி ஸ்ட்ரைட் ரோடு, ஒட்டகம், ரொம்ப கவனம். அந்த டகுபஜி ரோட்டில் நம்ம ரைட்டில் திரும்பினோம்ல, ஒரு வாட்டர் போர்டு வச்சுருந்தாங்க இல்லையா, அதுலேருந்து இப்போ 65 கிலோமீட்டர் வந்திருக்கேன்னு போய்கிட்டு இருக்கு. எங்கே டீ கிடைக்குதோ அந்த டீ ரோட்டில் நீங்கள் ரைட்டு திரும்பிடணும். ஓகே. அந்த டகுபஜி ரைட்டில் திரும்பி வந்தோம் பார்த்தீங்களா, அந்த ரோடு இப்படி தான். இப்படி வந்து ஒரு 75 கிலோமீட்டருக்கு அந்த பக்கம் இங்கே பாருங்கள், இப்படி தான் ஆரம்பிக்கும் ஊர். ஃபஸ்ட்டு ஒரு பள்ளிவாசல் இருக்குது இங்கே பாருங்கள் லெஃப்டில். இதான் டீ ரோடு. ரொம்ப கவனமாக இருக்கணும். சர்ன்னு போயிடக்கூடாது. எந்த எச்சரிக்கை போர்டும் இல்லை இதில் பாருங்கள், தெரியுதா? இதுதான் டீ ரோடு. இதுலேயும் ரைட்டு தான் திரும்பணும். உங்களுக்கு சந்தேகம் இருந்தால் லெஃப்டில் ஒரு பெட்ரோல் பம்பு இருக்கும், இங்கே பாருங்கள். இது பெட்ரோல் பம்பு. ஓகே. இப்போ பாருங்கள், இது டீ ரோடு. இதில் ரைட்டில் திரும்பிடணும். டக்குபஜி ரோட்டில் ரைட்டில் திரும்பி வாட்டர் போர்டு காட்டினேன். அதுவும் ரைட்டு தான். ஒரு 80 கிலோமீட்டருக்கு அந்த பக்கம் இதுவும் ரைட்டு தான். இனி நேராக போய்கிட்டே இருக்க வேண்டியதான் நீங்கள். இப்போ ரைட்டில் திரும்பினோம்ல, டீ ரோட்டில் ரைட்டு, லெஃப்ட் பெட்ரோல் பம்பு. ரைட்டில் திரும்பி சின்ன ஒரு கிராமம் இருந்தது, வந்துக்கிட்டே இருக்கும். ஸ்ட்ரைட்டாக வந்துட வேண்டியதான். இனி அடுத்த டீ ரோடு கிடைக்கிற வரைக்கும் எப்படி ஒரு 60-70 கிலோமீட்டர் ஓடும். ஓகே. அந்த
மறுபடியும் சொல்கிறேன், டீ ரோடு ரைட்டில் திரும்பினீங்க, லெஃப்டில் பெட்ரோல் பம்பு. இது உங்களுக்கு ஞாபகார்த்தத்துக்காக சொல்கிறேன். ஒரு சின்ன கிராமம் வந்தது, அது தாண்டி ஒரு 40 கிலோமீட்டர் இந்த மாதிரி ஒரு கிராமம் வரும். சரியா? அங்கே பாருங்கள், இதில் வந்து ஒரு ரவுண்டபட் ஒன்று கிடைக்கும். நல்லா பாருங்கள், இது ரவுண்டபட், சின்ன ரவுண்டபட். இந்த ரவுண்டபட்லேயே நீங்கள் நிறைய வந்துட வேண்டியதான். நேராக வந்துட்டிங்கன்னா ஒரு டீ ரோடு கிடைக்கும். பார்த்துக்கிறேங்க, இந்த ரவுண்டபட்டை பாருங்கள். சரியா? இதுதான் அந்த ரவுண்டபட். ஸ்ட்ரைட், மறுபடியும் ஸ்ட்ரைட் வந்துக்கிட்டே இருங்க. அந்த ரவுண்டபட்லேருந்து நேராக வந்தீங்கல்ல, கிராமத்துலேருந்து நேராக வந்தோடனே இந்த மாதிரி டீ ரோடு கிடைக்கும். இங்கே பாருங்கள், இது டீ ரோடு. சரியா? அந்த டீ ரோட்டில் இந்த ரெடிமிக்ஸ் கம்பெனி சென்டராக இருக்கிற மாதிரி இருக்கும். இங்கே பாருங்கள், இந்த பக்கம் ஒரு ரோடு போகுது, இந்த பக்கம் ஒரு ரோடு போகுது. அப்போது ஸ்ட்ரைட் ரோடு கிடையாது. இந்த ரெடிமிக்ஸ் கம்பெனி போர்டு என்ன போட்டிருக்கு? இங்கே பாருங்கள், ரியாது தாய்பு ரைட்டுன்னு போட்டிருக்கா. இந்த டீ ரோட்லேயும் நம்ம ரைட்டில் திரும்பிடணும். ஓகே, क्या जा रहा है? என்ன என்ன பயமா இருக்கா? வராதீங்க. அப்போ போட்டு போக வேண்டியதானே, என்ன இருக்குதுல்ல? அதனால தயவு செய்து இந்த தண்ணி ஊற்றுறது, கிளச்சு பிளேட்டு டவுன் ஆகல வண்டி, கொஞ்சம் ரொம்ப ஸ்லோ போகிறது, இதெல்லாம் வராதிங்க. என்ன நல்லதுக்காக சொல்கிறேன், எதுவுமே கிடையாது, என்ன நடந்தாலும் தெரியாது. அதனால சொன்னேன், உங்களுக்கு உண்டான ரோட்டில் 5 மணி நேரம் 10 மணி நேரம் வெயிட் பண்ணி கிடந்துட்டு அப்புறமா வண்டியை விடுவாங்க. போங்க. 6.5 மணி நேரத்தில் வர வேண்டிய வண்டி 4:45 ஹவரில் வந்திருக்கு. பார்த்துக்கிறங்க. ஓகே, இப்போ நம்ம இந்த ரைட்டில் திரும்பி, புரியுதா? இந்த ரைட்டில் திரும்பி அடுத்த 40 கிலோமீட்டரில் மோயானுடைய பிரிட்ஜு கிடைக்கும். நான் இங்கே வந்து காட்டுறேன் பாருங்கள். பாலைவனத்துலேருந்து வரும்போது டீ போர்டுன்னு எந்த எச்சரிக்கையும் கிடையாது. இந்த ப்ளூ போர்டு கிடைக்கும், ரொம்ப கவனம். இங்கே பாருங்கள், நம்ம ரைட்டில் போகிறோம். சரியா? நம்ம ரைட்டில் போகிறோம். இந்த ரைட்டு நோரை பிடிச்சி 40 கிலோமீட்டரில் மூவாயா, அங்கேருந்து தாய்புக்கு வர்ற 17 கிலோமீட்டர் இந்த பிடிச்சி உம்மல் தூம்னு கிடைக்கும். அதையும் நான் காட்டுறேன் பாருங்கள். நேரே வந்துட வேண்டியதான். இனி டீ ரோடு கிடைக்காது உங்களுக்கு, பிரிட்ஜு தான். நேராக அந்த பிரிட்ஜில் கொண்டு விடும். மோயாவுக்கு முன்னாடி உள்ள பிரிட்ஜி மூவாயா, மோயா இருக்கு இல்லையா, அதான் மூவாயா அது பேர். அதிலிருந்து மக்கா ரோடு வரும்போது 17 கிலோமீட்டரில் அல் மக்தூம்னு ஒரு பிரிட்ஜி, அதில் கொண்டு வந்து விட்டுரும். ரோடுக்கெல்லாம் மாஷால்லா எந்த குழப்பம் கிடையாது. பாருங்கள், அங்கே சிங்கிள் டபுள் அருமையான ரோடு. இதெல்லாம் இப்படி தான் போய்கிட்டு இருக்கு. போங்க, ஏதாவது இருக்கா பாருங்க. ஒட்டகத்துக்கு உண்டான தீவனம் தான் இருக்கு பாலைவனத்தில். நல்லா பாருங்க. இந்த ரெடிமிக்ஸ் கம்பெனி சென்டராக இருந்தது. நம்ம ரைட்டில் டீ ரோட்டில் வந்தோம், அப்படி தானே? இங்கே பாருங்கள், ஒரு 35 கிலோமீட்டர் அந்த பக்கம் வந்த உடனே உங்களுக்கு இங்கே பாருங்கள் போர்டு. இந்த போர்டு கிடச்சிரும். ரொம்ப கவனமாக இருக்கு. இங்கே பாருங்கள், மக்கா ரைட்டு, ரியாது லெஃப்ட்டுன்னு. நல்லா பாருங்கள், தெரியுதா? மக்கா ரைட்டு, ரியாது லெஃப்ட்டு. இந்த இடத்துல ஸ்லோ பண்ணிக்கிறங்க, ரொம்ப ஸ்லோ பண்ணிக்கிறங்க. இந்த பிரிட்ஜில் வந்து இந்த இரும்பு போட்டிருப்பாங்க, தூக்கி வீசும் வண்டியை, ஒரு தூக்கும். இங்கே பாருங்கள், தெரியுதா? அங்கே பாருங்கள், இதில் வந்து ரொம்ப கவனமாக மெதுவாக இறங்கணும். பார்த்தீங்களா? வண்டி இப்போ குதிக்குது பாருங்கள், ரொம்ப கவனம். இப்போ அப்படியே மேலேயே போயிட வேண்டி தான். மேலே தான் பிரிச்சுங்க. மக்கா ரியாது ஹைவே வந்துருச்சு. காட்டுறேன். இதுலேயே போயிட்டீங்கன்னா மக்கா தாய்ப்பு ரைட்டில் போயிடும். பிரிட்ஜு மேலே ஏறி அப்படியே லெஃப்ட்டு பாருங்க, ரியாது லெஃப்ட்டு. இதான் ஹைவே. இன்னும் இருக்கு. இந்த பக்கம் ரைட்டில் போயிட்டீங்கன்னா இதான் மக்கா, நேராக மக்கா ரோடு தாய்ப்பு. இதான் லெஃப்டில் இப்படி போயிட்டீங்கன்னா பிரிட்ஜில் நேராக ரியாது. இங்கேருந்து மூவாயா 15 கிலோமீட்டரு, அவ்வளோதான். 15 கிலோமீட்டர் மூவையா, நேரம் மோயா பிடிச்சி நேரம் ரியாது போய்கிட்டே இருக்க வேண்டியதான். இந்த பிரிட்ஜுக்கு நேம் வந்து உம்மல் தூம்னு போட்டிருப்பாங்க. மோயாலேருந்து தாய்ப்பு நோக்கி வரும்போது 15 கிலோமீட்டரில் அதில் மேலே ஏறி இந்த அப்படியே ரைட்டு போயிடணும், அவ்வளோதான். இல்லை, ஒரு விஷயம் என்னென்னா, எனக்கு இருட்டுறதுக்கு முன்னாடி இந்த வீடியோ நான் போட்டே ஆகணும். ஏன்னா மற்ற டைம் நைட் 2 மணி 3 மணி போனால் போட முடியாது, உங்களுக்கு தெரியாது.
அல்ஹம்துலில்லாஹ். எல்லா புகழும் இறைவனுக்கு தான். புரியுதா? இன்னொரு 1 மணி நேரம் ஆச்சுன்னா இருட்டிடும். புரியுதா? பிடிச்சி வந்தாச்சு. இப்போ நாங்கள் எங்கள் டியூட்டியில் நாங்கள் போய்கிட்டே இருப்போம். வீடியோ பாருங்கள், தைரியம் இருந்தால் வாங்க. ஏன்னா பழைய வண்டி வராதிங்க. நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ண மாட்டேங்கிறீங்க, ரொம்ப ஒரு மாதிரியாக இருக்குது எனக்கு. புரியுதா? சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சரியா? கமெண்ட் பண்ணுங்கள். மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம்.